இப்ப இதை எடுத்து முன்னாடி போட்டுட்டோம்னா அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. சூப்பரா இருக்குல்ல? இங்க பாருங்க, நல்லா இருக்குல்ல? இந்த மாதிரி ரீல்ஸ் பண்றதே வேலையா போச்சு உனக்கு. அக்கா ஏன்க்கா இப்படி பண்ற? இப்பதான் நான் முடிக்கலான்னு வந்தேன். இல்லடி, நான் சூப்பர் மார்க்கெட் போன என் கூட துணைக்கு வா. நான் இப்ப எனர்ஜியா இருக்கேன். அட்லீஸ்ட் 2 ரீலாவது நான் பண்ணிட்டு தான் வருவேன். நீ தனியா போயிட்டு வா. போட்டேன்னு வெச்சுக்க, அப்பா கிட்ட சொல்லிடுவேன், ஒழுங்கா வந்துரு. கொஞ்ச நேரம் ஃப்ரீயா சந்தோஷமா இருக்க விட மாட்டேன். சரி, நான் அண்ணியை போய் கூட்டிட்டு வரேன். போ அண்ணி. அண்ணி, எங்க போட்டு வச்சு கிளம்புறீங்க? நான் எங்க போல கிளம்ப போறேன், சும்மா பொட்டு சரி பண்ணேன், அம்பிடுதேன். சரி அண்ணி, அப்ப நானும் அக்காவும் கடைக்கு போறோம், நீங்களும் வாங்க போயிட்டு வந்துடலாம். ஐயோ புள்ள, என்னாலலாம் வர முடியாது, அம்பிட்டு ஜோலி கிடக்கு. என்ன வேலை இருக்கு? நல்லா கேட்டப்போ, சமைச்ச பாத்திரம், சாப்பிட்ட பாத்திரம் எல்லாம் அப்படியே கிடக்கு, அதெல்லாம் கழுவணும்ல. பாத்திரம் கழுவுறது தானே அண்ணி, அதையே நீங்க பண்றீங்க. அதுக்கு தான் டிஷ் வாஷர் இருக்கே, அது கிளீன் பண்ணி கொடுத்துருமே. என்ன புள்ள சொல்லுத? துணி துவைக்குதான் மிஷின் இருக்குன்னு சொன்னேன், இதுக்குமா மிஷின் இருக்கு? இருக்கே. அப்பா, அப்ப துணி துவைக்கிறதுக்கு ஒரு மிஷினு, பாத்திரம் கழுவுறதுக்கு ஒரு மிஷினு. அப்ப நீங்க என்னதான் பண்ணுவீங்க? ஊட்ட பெருக்கி கூட்டி அப்புறம் சமைச்சு சாப்பிடணும், அப்படிதானா? பெருக்கிறதுக்கு கூட வேக்யூம் கிளீனர் இருக்கே அண்ணி, அது கிளீன் பண்ணி கொடுத்துரும். தோசை கூட மெஷின் சுட்டு கொடுத்துரும். நல்லா போச்சு போ. எல்லா வேலையும் மிஷின் தலையில கட்டிப்புட்டு நீங்க சாப்பிட்டு சாப்பிட்டு குத்த வச்சு உட்காந்துருப்பீங்களா? அதெல்லாம் உங்களுக்கே போக போக பழகிடும் அண்ணி. வாங்க போலாம். நமக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா, கையால பண்ணாதான் நமக்கு ஒரு திருப்தி. சரி, அக்கா அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, வாங்க நம்ம போயிட்டு வந்துடலாம். போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட மெஷின்ல எப்படி வேலை பார்க்கணும்னு சொல்லி தரேன். ஐயோ அம்பிட்டு ஜோலி அண்ணி, வாங்க நம்ம போயிட்டு வந்துடலாம். வாங்க, சொல்ல கேளு போல. எனக்கு வேலை கிடைக்கு, நீங்க போங்க, சொல்லுதல்ல. ஏய் ராதா, இங்க வா. அவளை எங்கடி இழுத்துட்டு போற? அம்மா, நானும் அக்காவும் சூப்பர் மார்க்கெட் போலான்னு இருக்கோம். சரி, அண்ணியும் கூட்டிட்டு போலான்னு கூட்டிட்டு போறேன். பாத்துடி, பத்திரம். தெரியாத இடத்துல துளசிய தனியா விட்டுடாதீங்க. அண்ணி ஊருக்கு புதுசுன்னு எனக்கு தெரியாதா? நான் என் அண்ணிய பத்திரமா பாத்துக்கிறேன். என்ன அண்ணி? வாயாடி வாயாடி, என்ன சொன்னாலும் சரி அம்மான் பதிலே சொல்ல மாட்டியே. பதிலுக்கு பதில் பேசலன்னா உனக்கு தூக்கமே வராது. ஆமாமா, என்ன பண்றது? எனக்கு சின்ன வயசுல இருந்து செல்லம் கொடுத்து வளர்த்துட்டீங்க, அதான் மொத்தமா சேர்த்து வச்சு பேசுறேன். சரி, ரொம்ப சுத்தாம தனுஷ் வீட்டுக்கு வரதுக்குள்ள நீங்க சீக்கிரம் வீடு வந்து சேர்ந்துருங்க. துளசி பாத்துமா, போன கையிலேயே வச்சுக்கோ. ஐயோ அத்த, போன ரூம்லயே வச்சுட்டேன், ஒரு நிமிஷம் இருங்க. சரி. டைம் ஆகுது, வாடி. இதோ அண்ணி வராங்க. ஏய் லதா, வீட்ல எல்லா வேலையும் அப்படி அப்படியே கிடக்கு. நீ பாட்டுக்கு அவளை கடைக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்க. அம்மா, நான் இவ்வளவுதான் கூப்பிட்டேன், இவதான் தேவையில்லாம அண்ணியை கூட்டிட்டு வரேன், நொண்ணியை கூட்டிட்டு வரேன்னு சொன்னான். இப்ப என்ன வேலை இருக்கு? பாத்திரம் தேய்க்கணும், அதானே? நான் அதெல்லாம் அன்னைக்கு டிஷ்வாஷர்ல எப்படி போடணும்னு சொல்லி தந்துருவேன். நானும் அண்ணியும் கடைக்கு போயிட்டு வந்ததும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருவோம். போதுமாமா? ஏய் ராதா, உன் அண்ணியை கூட்டிட்டு வெளியில சுத்தணுங்கிற நினைப்ப இத்தோட விட்டுடு, சொல்லிட்டேன், வா. ஏன் இப்படி பேசுற அக்கா? பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க, சீக்கிரமா வந்துருங்க. சரிங்க அத்தை, வாங்க நீ போலாம். வரேன். அப்பா சொல்லுங்கப்பா. பாட்டி எங்க தாயி? இன்னும் தூங்க போலியா? நீங்க என்கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க, சத்த நேரம் கழிச்சு அனுப்புதேன். உங்களுக்கு உறக்கம் வந்தா நீங்க படுத்து உறங்குங்க. சரி தாயி. சரிப்பா. இந்த நேரத்துல 6 போன் போடுதா? அட, வேலை போய் கூப்பிடுதா? இந்த நேரத்துல எது கூப்பிடுதான்னு தெரியுதே. இல்ல வேலு, என்னல இந்த நேரத்துல போன் போடுத? வணக்கம்யா, தப்பா எடுத்துக்காதீங்க, நல்லா இருக்கீங்களா? இல்ல, குசல விசாரிக்கிற நேரமா இது. என்னத்துக்கு போன் போட்ட அதை முதல்ல சொல்லு. ஐயா, நம்ம சின்னம்மாவை பத்தி ஒரு தகவல் தெரிஞ்சதுங்கய்யா, அத சொல்லத்தான். என்னல சொல்லுல. அது வந்துங்கய்யா, நான் என் கண்ணார பாத்தங்கய்யா. இது மணிக்கு தெரியுமால? உங்க இருக்கனால? இல்லங்கய்யா, மணிக்கு எதுவும் சொல்லல, உங்களுக்கு தான் போன் போட்டேன். சரி, மணிக்கு தகவல் சொல்லி நீ அவனுக்கு போய் அந்த பயலை எப்படியாவது கண்டுபிடிச்சு நம்ம இடத்துல கட்டி வைங்க.
நான் 2 நாள் அங்க கிளம்பி வரேன். சரிங்கய்யா சரிங்கய்யா. ஏய் ஐயா ரொம்ப அடிச்சிடாதீங்க, நான் வந்து பேசிக்கிறேன். சரிங்கய்யா. நீங்க யார் தம்பி? சார் நான் தென்றலோட ஃப்ரெண்டு. அப்படி யாரும் எனக்கு தெரியாது தம்பி. சார் உங்க பொண்ணு வந்த இடத்துல. இங்க பாரு தம்பி, நீங்க யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. எனக்கு 2 மகன் இருந்துச்சு, அதுல ஒருத்தர் செத்துட்டான். இப்ப இருக்கிறது ஒரே மகதான். போன வைங்க. அம்மா தாயே, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். என் தங்கச்சி எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். என்னடா சேது, என்ன இவ்வளவு சீக்கிரம் எழுந்து வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? தூங்கலையா? அதெல்லாம் படுத்த உடனே உருகியாச்சு. இப்பதான் எந்திரிச்சு வரேன். உன் முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே. நைட்டெல்லாம் சரியா தூங்கலையோ? ஏன், ஏதாவது பிரச்சனையா? ரொம்ப டல்லா இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நீ பாட்டுக்கு ஜோசியக்காரர் சொன்ன மாதிரி எனத்தையாவது சொல்லிட்டு இருக்காத. வந்து ரொம்ப நாளாச்சு. மாடு சொல்லியெல்லாம் அப்படி அப்படியே கிடக்கு. அதான்டா ஊருக்கு போலான்னு நினைக்கேன். ஏன், உன் பொண்ணு போக சொல்ற வரைக்கும் நீ இங்கதான் இருப்பேன்னு சொல்லிட்டு இருந்த. என்ன அதுக்குள்ள ஊர் ஞாபகம் வந்துருச்சோ? உன் வேலையெல்லாம் பார்க்கதான் அங்க மணி இருக்கானேப்பா. அவன் எல்லாத்தையும் பாத்துக்குவான். நீ ஏன் கவலைப்படுற? என்னது 2 பேரும் இப்பவே எந்திரிச்சிட்டியலா? வாமா. காலையில இப்படி சிரிச்ச முகமா பாக்குறது மகாலட்சுமியை பாக்குற மாதிரி இருக்கு. உன் கையால காஃபி போட்டு கொண்டு வாமா. பாத்தியலா, நீங்க ஒரு நாள் என் சமையல சாப்பிட்டு போட்டு இப்ப காப்பி தண்ணிய கூட என்னைய கேக்குறீங்க. கையால காஃபி போட்டு குடிச்சா நல்லா இருக்கும்னு பெருமையா பேசிட்டு வரியா? நீ எப்படி காஃபி போடுறேன்னு நானும் பாக்குறேன்.